தமிழ் மொழியில் கதை கேட்க வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஊரில் ரொம்ப இருட்டு, அதுவும் அமாவாசை இருட்டு. சும்மாவா சொல்லணும், ஊருக்குள்ள ஒரு ஓரமாக இருந்த ஒரு மரத்து மேலே ஒரு சூனியக்காரி வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த சூனியக்காரி எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம், எல்லாரும் தூங்க போங்க, நீங்களாம் தூங்கினதுக்கப்புறம் தானே நீங்கள் வளர்த்துன ஆட்டையும் மாட்டையும் நல்லா கடித்து சாப்பிடுவேன். நீங்கள்லாம் சீக்கிரம் தூங்கணும், அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும்னு காத்துட்டு இருந்தா. எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா அந்த சூனியக்காரி ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஆட்டை யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போகிறதா அவன் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் தூரத்தில் ஒரு பெண்மணி பார்த்துட்டு, ஐயோ எங்கள் ஆட்டை யாரும் தூக்கிட்டு போகிறாங்கன்னு சத்தம் போட, அந்த வீட்டுக்காரரும் அந்த பெண்மணி கட்டை எடுத்துட்டு அந்த சூனியக்காரியை வேகமாக துரத்த ஆரம்பித்தாங்க. சூனியக்காரி ஐயோ தப்பிச்சா போகுன்னு வேகமாக அது ரொம்ப வேகமாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஊரோட முதுகுப்புறமா அவ குடியிருக்கிற அந்த மரத்துக்கு போனான். மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, இத்தனை நாளாக நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருந்தோம், இப்படி நம்ம இப்படி வசமாக மாட்டியிருக்கோம். கையில் சிக்கியிருந்தோம், கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுற மாதிரி நம்மளை துண்டு துண்டாக வெட்டி போட்டிருப்பாங்க. நம்ம இத்தனை நாளாக ஆட்டையும் மாட்டையும் எவ்வளோ ருசியாக ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டோமே, ஊரை விட்டு துரத்த போகிறானுங்க. அதே மாதிரி ஐயா, எங்கள் ஊரில் ஒரு சூனியக்காரி இருக்கிறா, அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, அவளை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி இந்த ஊரை விட்டு துரத்தணும், எங்கள் ஊரோட நன்மையை நீங்கள் தான் பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. மக்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மந்திரவாதி ஊருக்குள்ள ஒவ்வொரு இடமா சுத்தி தேடி பார்த்தாரு. எந்த இடத்துலயும் சூனியக்காரி இருக்க மாதிரி தெரியல. கடைசியா ஒரு வழியா அந்த சூனியக்காரி தங்கி இருக்கிற மரத்தை கண்டுபிடிச்சாரு. ஏய் சூனியக்காரி, நீ இந்த மரத்துல தான் தங்கியிருக்கியா? இங்க இருந்துகிட்டு நீ இந்த ஊர் மக்களோட சாப்பாட்டை எல்லாம் சாப்பிடுற, அது மட்டும் இல்லாம அவங்க வளர்த்துற ஆட்டை மாட்டைன்னு எல்லாத்தையும் நீ ரொம்ப கொடுமைப்படுத்தி சாகடிக்கிற, உனக்கு நான் சபிக்கிறேன் அப்படின்னு, நீ இனிமே இந்த மரத்துலேயும் நிலத்திலையும் நீ வாழ முடியாது, நீ அண்டர் கிரவுண்டில் தான் இனிமே வாழ முடியும்னு சாப விட்டாரு. சூனியக்காரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சா. தன்னால மரத்துலேயும் வாழ முடியாது, ஊருக்குள்ளேயும் வாழ முடியாது. இங்கே பார்த்தா மரமே இல்லையே, இந்த நகரத்தில் மரங்கள் எல்லாம் வளர்த்தவே மாட்டாங்களா? சரி, நமக்கு தான் சாபம் இருக்கே, மரம் இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன, நம்ம அண்டர் கிரவுண்டில் தானே வாழ போகிறோம். சரி, சாக்கடை இருக்கிற பக்கமாக போவோம். சாக்கடை இருக்கிற பக்கம் பார்த்தா, ஐயோ இந்த நாத்தத்தில் என்ன இப்படி இருக்க விட்டுட்டாங்களே, நான் எவ்வளோ சந்தோஷமாக அந்த மரத்தில் இருந்தேன், எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த ஆட்டையும் மாட்டையும் கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு, இங்கே பெருச்சாலியை சாப்பிட விட்டுட்டாங்களே. நகரத்தில் ஆட்டையும் மாட்டையும் கட்டி போடாமல் சுதந்திரமாக சுத்த விட்டுருப்பாங்கல்ல, அதுலேருந்து ஒரு ஆட்டை அந்த சூனியக்காரி தூக்கிக்கிட்டு தன்னோட சாக்கடையான அந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தான். அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகிற வழியிலேயே நல்ல மழை பிடிக்க ஆரம்பிச்சுது. ஐயோயோ மழை வேற போய் சீக்கிரம் ஓடுன்னு அந்த அண்டர் கிரவுண்டுக்கு அந்த சூனியக்காரி போனான். நல்ல பெருமழை. அந்த பெருமலையில் மாட்டிக்கிட்ட சூனியக்காரி அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போய் பார்த்தா, போச்சு, இந்த இடத்துலையே நம்ம இனிமே இருக்க முடியாது, இங்கே இருந்தோம்னா மூச்சடைச்சு செத்து போயிடுவோம், சீக்கிரமாக நம்ம மேலே போகணும். இவ்வளவு மழை தண்ணி வருது, யாராவது சேமிச்சு வைக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சரி, நமக்கு என்ன அப்படின்னு சூனியக்காரி மழையோட மழையா அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கில் ஒரு பெஞ்ச் இருந்தது. அந்த பெஞ்சில் போய், சரி நமக்கு ஒதுங்க இடம் இல்லை, இந்த பெஞ்சிலையாவது படுத்துக்கோன்னு அந்த மழையோட மழையா அங்கேயே படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சா. சூனியக்காரி ஆட்டை நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான். அங்கே ஒரு குட்டி பாப்பா, ஐயோ இந்த அக்கா என்ன இப்படி குளூரில் தூங்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம போர்வை கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும், இவங்களை பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்குது, சரி இந்த போர்வையை நம்ம போத்தி விடுவோன்னு அந்த சின்ன பாப்பா அந்த போர்வையை போத்தி விட்டுட்டு அவங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சான். அந்த சூனியக்காரி தூங்கி எழுந்திரிச்சான். அட, நம்ம மேலே யாருடா போர்வையை போத்திட்டு போனது? இந்த மனுஷங்களையும் சில பேர் நல்லவங்க இருக்க தான் செய்வாங்களாட்டுக்கு, இது தெரியாமல் நாம தான் எல்லாத்துக்கும் கெட்டது பண்ணிட்டோம். சரி, இந்த ஒரு நல்லதை வச்சாவது நம்ம இனிமேல் திருந்தி இருப்போம். அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி யாருக்கும் தொல்லை கொடுக்காம நம்ம இந்த ஊரை விட்டும் போயிடலாம், நம்ம இனிமேல் அந்த காட்டுக்குள்ளேயே போய் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்து போனா.
யாருக்குமே கெட்டது நினைக்காதீங்க, நல்லதை மட்டுமே நினைங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.